தமிழ்நாட்டில் உள்ள கோயில்களில் 30க்கும் அதிகமான யானைகள் பராமரிக்கப்படுகின்றன. கோயில் யானைகளை அவற்றின் இயல்பான இருப்பிடமான காட்டில் விட வேண்டும் என்பது விலங்குகள் நல அமைப்புகளின் கோரிக்கையாக இருந்தாலும் காலம் காலமாக கோயில் பணிகளில் யானைகள் ஈடுபடுத்தப்படவே செய்கின்றனர். திருச்செந்தூர் யானை சம்பவத்தை தொடர்ந்து கோயில் யானைகளின் பராமரிப்பு குறித்து திருச்சியிலிருந்து பார்க்கலாம். திருச்சி மலைக்கோட்டை கோயிலுக்கு வந்திருக்கிறோம். இந்த கோயில் யானை லட்சுமியை இந்த பாகன் எப்படியெல்லாம் பார்த்துக் கொள்கிறார், இந்த யானை இங்கு எப்படியெல்லாம் பராமரிக்கப்படுகிறது என்பது குறித்து தெரிந்து கொள்ளலாம். யானை நினைவில் காடுள்ள மிருகம். யானை என்பதே நடமாடும் காடுதான். ஆயினும் போர்களிலும் மரங்களை வெட்டுவதற்கும் கடினமான பாரம் தூக்கவும் காலம் காலமாக யானைகள் பயன்படுத்தப்படுகின்றன. அதுபோலவே யானைகள் இயல்பாக கோயில்களில் வைத்து பராமரிக்கப்படுகின்றன. 5 வயது முதலே யானைகள் கோயிலுக்கு திருப்பணிக்காக கொண்டு வரப்படுகின்றன. கோயிலின் சுபதினங்கள், உற்சவ காலங்கள், சுவாமி புறப்பாடு சமயங்களில் யானைகள் உலா செல்கின்றன. யானைகள் அன்பாக பழகக்கூடியவை என்று கூறும் திருச்சி மலைக்கோட்டை கோயில் யானை லட்சுமியின் பாகன் ரகுநாதன் யானையின் தன்மைகளை விவரிக்கிறார். யானை பாகனுக்கு என்றைக்குமே யானை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இருக்கும். உங்களுக்கு எப்பயுமே யானை யானை பாகம் மேலே பிரியமாக தான் இருக்கும். லட்சுமி பார்த்தீங்கன்னா நம்மள பிரியமாக தான் இருப்பாங்க. வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி தான் உணவு அளிப்பாங்க. மருத்துவ ஆலோசனைப்படி தினசரி பார்த்தீங்கன்னா யானைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா அரிசி சாதம் வேக வச்சது, பாசி பயிறு, கொள்ளு, ராகி, அது இல்லாமல் மினரல் மிக்சர் பவுடர், தாது உப்பு சத்து அனைத்துமே மருத்துவ ஆலோசனைப்படி யானைக்கு வணங்குறாங்கம்மா. திருக்கோயிலில் கூடயே தான் இருப்போம். யானை கூடயே தான் நாங்கள் அதிகம் ஸ்பெண்ட் பண்ணுறது. உங்களுக்கு யானையோட மனநிலையெல்லாம் யானை பாகனுக்கு தெரியும். உங்களுக்கு ஒவ்வொரு அசைவும், உணவு எடுக்கிறது, நீர் குடிக்கிறது, யானை உறங்குறது, உறங்கி எந்திரிக்கிறது எல்லாமே யானை பாகன் கவனிச்சுட்டு தான் இருப்போம். 1993 திருச்சி மலைக்கோட்டை கோயிலுக்கு கொண்டு வரப்பட்ட யானை லட்சுமிக்கு இப்போது 34 வயதாகிறது. உற்சவம் மற்றும் புறப்பாடு நேரத்தில் காலை மாலை என 2 நேரத்தில் வீதி உலா வரும். மாதம் ஒருமுறை மருத்துவர் குழு உடல் பரிசோதனை, 3 மாதத்திற்கு ஒருமுறை ஆய்வு நடப்பதோடு கால்நடை மருத்துவரின் அறிவுரைப்படி 6 மாதத்திற்கு ஒருமுறை யானைக்கு டிவார்மிங் செய்யப்படும். வருடத்திற்கு ஒருமுறை தடுப்பூசி போடப்படும். கோயிலில் இருக்கும் யானைகள் வனத்தில் வளரும் யானைகளிடமிருந்து முற்றிலும் வேறுபட்டவை. குழந்தைத்தன்மையும் குறும்புத்தனமும் நிறைந்தவையாகவே மனிதனுடன் இணைந்து பிணைந்து தன்னுடைய வாழ்வியலை தகவமைத்துக் கொள்பவையாக யானைகள் உள்ளன. ஆரோக்கியமாக இருக்கும் வரை கோயிலில் பணியாற்றக்கூடிய யானைகள் அதன் பிறகு திருச்சியில் உள்ள எம்ஆர் பாளையம் யானைகள் மறுவாழ்வு முகாமிற்கும் பிற மறுவாழ்வு முகாமிற்கும் கொண்டு செல்லப்பட்டு பராமரிக்கப்படுகிறது என்பதே நிதர்சனமான தகவலாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சசிகுமாருடன் திருச்சியிலிருந்து பிருந்தா ஸ்ரீகரிஷ்.